பொங்கல் பரிசு ரூபாய் 1000 பெறுவதற்கான டோக்கன்கள் நாளை முதல் விநியோகம். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை களை கட்டிய நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான செய்தி வெளியாகி மக்களை உற்சாகமடைய வைத்துள்ளது. ஜனவரி 7 முதல் பொங்கல் பரிசு டோக்கன் வழங்கவிருப்பதாகவும் ரேஷன் கடைகளில் நெரிசலை தவிர்க்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருந்த நிலையில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது என்ற அறிவிப்பும் அதில் இடம்பெற்றுள்ளது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும். அத்துடன் இலவச வேட்டி சேலைகளும் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்துவிட்டதாக தெரிவித்திருக்கும் தமிழ்நாடு அரசு பொங்கல் வேட்டி சேலைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கப் பணமும் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த பணம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக ரொக்கமாக உரியனர்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு அரசு அறிவித்துள்ள 1000 ரூபாய் ரொக்கப் பணம் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை விநியோகம் செய்வதற்கான டோக்கன் தமிழகம் முழுவதும் ஜனவரி 7ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும். அரசு சார்பில் வழங்கப்படும் பொருட்கள் தரமான முறையில் இருக்கும். பொங்கல் தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் இடம்பெற வேண்டுமென்று முதல்வர், மூத்த அமைச்சர்கள், தலைமை செயலாளர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகுதான் ரொக்க பணம் 1000, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.